நிபுணன் டீசர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோடனே பல லட்சம் பேர் பார்த்தாங்க, செம்மையா இருக்குன்னாங்க. அர்ஜுன் சார் சூப்பரா இருக்கீங்க, அப்படியே அந்த பழைய அர்ஜுனை பார்த்தா மாதிரியே சொல்லிட்டு சொன்னாங்க. முக்கியமா சால்ட் அண்ட் பெப்பர்ல வந்திருந்தார், அவர் லுக்கும் சூப்பரா இருந்துச்சு. அவருக்காக நிறைய பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க, அது முக்கியமா செலிபிரிட்டிஸ் ட்வீட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றத பார்க்க போறோம். வந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாராவோட லவாங்கி, அவர் தான் வந்து விக்னேஷ் சிவன். நயன்தாரா பத்தி பேசணும்னு எங்க கேமராமேனுக்கு ஆசை வந்துரு, புறா அப்படின்னு நம்ம கங்க்ராட்ஸ் சார் ஃபார் வந்து சொல்லிட்டு புதுசம்னு சொல்லிட்டு அவரோட லிங்க் அப்படியே போட்டு ஷேர் பண்ணிருக்காரு. அடுத்து வந்து சதீஷ் பண்ணியிருந்திருக்காரு, இந்தியன் ஜாக்கி ஜான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் 150th மூவி டீசர் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு, லிங்க் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்து விஜய் 61 டைரக்டர் தான் அட்லே பண்ணியிருக்காருன்னா, அர்ஜுன் சார் இட்ஸ் மை ட்ரீம் டு ஒர்க், அவரோட ட்ரீமா வந்து அவர் வச்சு ஒர்க் பண்ண சொல்லிட்டு, தெரியல சார் ஒர்க் பண்ணுவீங்க கொஞ்ச நாள், நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். 150 படம் சொல்லி கங்க்ராஸ் எல்லாம் போட்டு அவரோட லிங்க் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அஞ்சுமா மோகன் ஷேர் பண்ணிருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா கங்க்ராஸ் டு அர்ஜுன் சார் ஃபார் ரீச் மைல்ஸ்டோன் ஆஃப் 150th ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து லிங்க் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆகாயத்தை பிடிச்சா தூக்குமா அப்படின்னு சொல்லி பேசுறவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கங்க்ராஜ் அர்ஜுன் சார் ரீச்ட் 150வது படம் சொல்லி போட்டுட்டு அப்புறம் தேங்க்யூ ஃபார் சேவிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஸ்மைல் எல்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்யா கங்க்ராஜ் அர்ஜுன் சார் 150th ஃபிலிம், அப்புறம் வந்து நிபுணன் கிரேட் மைல்ஸ்டோன் வித் many memorable blockbuster tailgate சொல்லி ஒரு பெரிய வாக்கியத்தோட போட்டிருக்காரு, லிங்க் ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கணும், சைடுல போடுவோம், நீங்க பார்க்கலாம். அடுத்து அருண் ராஜா காமராஜ் நெருப்புட்டா அப்படின்னு பாடுவார்ல, அவரு தான் என்ன பண்ணுறாரு, கங்க்ராட்ஸ் டு அர்ஜுன் சார் த ரீச்ட் மைல்ஸ்டோன், ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு டீசர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்காரு. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேன் பண்ணிருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் டு அர்ஜுன் சார் ஆன் ஹிஸ் 150th ஃபிலிம், ஆல் த பெஸ்ட் கேஸ்ட் அண்ட் கிரேவ், பாக்ஸ் ஆஃபீஸ் தமாக்கா, கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், அவங்க உண்மையை சொல்லுவாங்க, அதனால அவங்க சொல்லும் போது ஹிட் ஆகும் படம். படத்தோட டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி கன்னுலாம் வச்சு செம்மையா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் நடிக்கிறாங்க போல, செம்மையா இருக்காங்க பாக்குறதுக்கு. அவங்க தான் வரலட்சுமி. என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து மை ஹார்ட் ஃபெல்ட் கங்க்ராட்ஸ், உங்களோட 150th படத்துல நடிக்கிறவங்க பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க போட்டோவோட. இந்த சைட்ல போடுவோம், நீங்க பார்க்கலாம். தனி ஒருன்னு சொல்லிட்டு ஒரு ஹிட்டான ஒரு படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர் தான் வந்து மோகன் ராஜா. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா சின்சியர் விஷஸ் டு தி எவ்ரி டீம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சூப்பர் கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு அவரோட டைரக்டரையும் அப்படி டேக் பண்ணி போட்டு வந்திருக்காரு, லிங்கோட சைட்ல போடுவோம், நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து ப்ரொடியூசர் SR பிரபு, இவர் வந்து ஞானவேல் ராஜாவோட தம்பி. என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஷிங் ஆக்ஷன் கிங் த ரீச் மைல்ஸ்டோன் ஆஃப் 150வது படம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. அதை நீங்க பார்க்கணும்னா நாங்க சைட்ல போடுவோம், நீங்க பார்க்கலாம். ஏன் சொல்றோம் சைட்ல போடுவோம் அப்படின்னா, எப்பவுமே சைட்ல போடுறது நீங்க பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்க சொல்றோம். அடுத்து வந்து நம்ம மேடி என்ன பண்ணிருக்காருன்னா விஷிங் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஃபார் ரீச்சிங் மைல்ஸ்டோன் சொல்லி போட்டு எல்லாருமே வந்து விஷ் பண்றாங்க. ஏன்னா நீங்க 150 படம் பண்ணிட்டீங்க, மைல்ஸ்டோன் சொல்லி விஷ் பண்றதுனால எல்லாருமே சேம் ஃபிட்டா போடுறாங்க. டிஃபரெண்டா போடுறதா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், டிஃபரெண்டா சொல்லலாம். அடுத்து மதன் கார்கி ஹாப்பி டு தி பார்ட் ஆஃப் அர்ஜுன் ஆஃபீஷியல் சொல்லிட்டு இந்த படத்துல வந்து பார்ட் பண்ணிருக்காரு போல தெரியுது. இவர் வந்து அவரோட ஒர்க் பார்ட் கொடுத்துருக்காரு, அதனால வந்து விஷ் எல்லாம் பண்ணி போட்டுருக்காரு. ஹியர் த வெயிட்டிங் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நாங்கள் போடுவோம், நீங்க பார்க்கலாம். ட்ரிபிள் ஏன்னு ஒரு படம் பண்ணிட்டாரு, செம்மையா இருக்கும் அந்த படம் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம் எல்லாரும். அவர் தான் வந்து நம்ம STR என்ன பண்ணி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் டு த அர்ஜுன் சார் ஆஃப் ரீச் மைல்ஸ்டோன் 150 விசிட் டீம் சொல்லிட்டு காட் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ பக்தியோட ஒரு ட்வீட் போட்டிருந்திருக்காரு. அவர் வந்து எப்பயுமே ஆன்மீகத்தில் இருக்காரு அப்படின்றத அங்கே காமிச்சிட்டே இருந்திருக்காரு. வந்து CV குமார் கங்க்ராட்ஸ் டு த அர்ஜுன் ஃபார் ரீச்சிங் மைல்ஸ்டோன் 150th ஃபிலிம் சொல்லி போட்டிருந்திருக்காங்க. எல்லாருமே சேம் ட்வீட் தான் பண்ணிருக்காங்க. என்னன்னா மைல்ஸ்டோன் தொட்டி இருக்கீங்க, 150 படம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத சேமா போடுறதுனால எல்லாமே நான் சொல்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு புரியுமா அப்படிதான் இருந்திருக்கும், அதெல்லாம் புரியாம சொல்றேன். இவர் வந்து விக்ரம் பிரபு, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் டு த அர்ஜுன் சார் த ரீச்சிங் மைல்ஸ்டோன் ஆஃப் 150th ஃபிலிம் சொல்லிட்டு எல்லாரும் சேம் ட்விட்டர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காங்க போல தெரியுது. அதனால சேம் எல்லாமே ஒரு ட்விட்டர் தான் வருது, நாங்க சைட்ல போடுவோம், நீங்க எல்லாம் பாத்துக்கலாம். ஆக்டர் விவேக் பல படங்கள்ல வந்து இவரோட நடிச்சவர் தான். என்ன பண்ணிருக்காருன்னா வந்து யூடியூபோட லிங்க் அடி போட்டு மை பெஸ்ட் விஷஸ் டு த அர்ஜுன் சார், நிபுணன் சீம்ஸ் ஒன் ஆஃப் த வெல் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு படமா அந்த படம் வரும்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் படமா சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிருக்காரு. நம்மளும் வெயிட் பண்றோம், தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும் அந்த படத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க சைட்ல போய் ட்விட்டர் போடுவோம், நீங்க பார்க்கலாம். ரொம்ப வாய் நிறைய ஒரு விஷயம் போட்டு இருந்திருக்காரு. ஏன்னா வந்து கங்க்ராட்ஸ் அர்ஜுனனா ஃபார் அஸ் 150th ஃபிலிம் ஹேவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் இன்ஸ்பிரேஷன் அப்படி ஒரு பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறான். பார்க்கும்போது அந்த வகையில் வந்து வாய் நிறைய அண்ணான்னு சொல்லி சொல்லும்போது இந்த ட்விட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைடில் நாங்கள் போட்டுருப்போம், நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து அர்ஜுனே போட்டு வந்திருக்காரு, தேங்க்ஸ் டு நட்டி ஃபார் யூ ஆர் கிவிங் நைஸ் வாய்ஸ் டு அவர் டேசர் சொல்லி போட்டு வந்திருக்காரு. தேங்க்ஸ் டு விஜய் பப்பு இஸ் டூயிங் சூப்பர் அப்படிலாம் போட்டிருக்காரு. சரி ஓகே, சொல்லும் போது எனக்கு காமெடியா தான் இருக்கு, அதெல்லாம் அவர் போடல. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி போட்டு இருந்திருக்காரு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் உட்காந்து, இந்த டீசர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. நீங்க பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருப்போம், நீங்க போய் பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லாட்டி அர்ஜுன் என்ன பண்ணுவாரு, டம்மால் நடிப்பார். பாய்.